ஹாய் everybody's வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டாமோன் ஃபிக்ஸ் BTS அம்சியா. எஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக்கோக்காக ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்ட்டை ரொம்ப 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 சாரி கேட்டுக்கணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்துட்டு அவங்க பர்த்டே ரிக்வஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. எப்போது கேட்டாங்கன்னா March 22 ஐ திங்க் ஸோ அவங்க பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது கேட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் இதை போடுறேன். பிகாஸ் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடைக்கிற ஸ்பேஸில் தான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப 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 சாரிடா. நான் உங்களை பர்த்டேக்கு போடணுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் முடியல. சாரி, கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்ததுனால ஸ்பேஸ் கிடைக்கலடா. ஸோ ரொம்ப 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 சாரி. அதனால தான் போட முடியல. ஓகே, அதனால தான் இன்றைக்கி நான் இப்போ போடுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா டைமிங்கோடு உங்களுக்கு நான் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இன்னொரு ஸ்டோரி இந்த கான்செப்ட்லேயே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லிட்டு போங்கடா. அண்டு இன்னொன்று என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். யோன்மென் வந்துட்டு போன வீடியோவில் நான் இந்த வீடியோ யோன்மென் தான் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருப்பேன். அவங்க பர்த்டே ரிக்வஸ்ட்டுன்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ. அதுவும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடைக்கலடா. அதனால தான் டேக்கோக்கு வந்துட்டு அப்பப்போ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இப்போ போடுறேன். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ யோன்மென் நான் போடுறேன். அண்டு ஓகேடா, அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய மேன்ஷன், ரொம்ப பெருசாக இருக்குது அந்த மேன்ஷன். ஸோ அந்த மேன்ஷனை சுற்றி வேறு எந்த வீடுமே கிடையாது. அந்த மேன்ஷன் மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே போனால் அவ்வளோ பாடி கார்ட்ஸ், நிறைய பேர் இருக்காங்க வெளியில். அவ்வளோ பரபரப்பாக நின்றுட்டுருக்காங்க. ஃபுல்லாக இந்த செக்யூரிட்டி அந்த இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா கவுச்சில் ஒரு 4 பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே வந்து கிச்சனுக்குள்ளே போனால் ஒரு பர்சன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுட் குக் பண்ணிட்டுருக்காரு. ஒரு மாதிரி அவரோட ஃபுல் அட்டென்ஷனுமே அந்த ஃபுட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு பர்சன் நின்றுட்டு அவருக்கு ஷெட்யூல்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. இன்றைக்கி இங்கே இந்த மீட்டிங் இருக்குது, இங்கே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸில் அவ்வளோ ஷேக்கினஸ் தெரியுது. அவ்வளோ ஒரு மாதிரி பயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். பட் அந்த பர்சன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவருடைய குக்கிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கார். ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி அந்த பர்சனை பார்த்து முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போ அந்த பர்சன் தான் எஸ் சார் முடிஞ்சு ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே கோ அப்படின்னு சொன்னதும் அந்த பர்சனை அடித்து பிடிச்சிட்டு வெளியே ஓடிடுறாரு. எப்பா விட்டா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடிடுறாரு. இப்போ குக் பண்ணிகிட்டு இருந்த பர்சன் தான் அவர் சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டைனிங் டேபிளில் ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அந்த ஃபுட்டையும் பார்க்குறாங்க, குக் பண்ண பர்சனையும் பார்க்குறாங்க. மாறி மாறி ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ குக் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அந்த பர்சன் தான், சிக்கி என்னாச்சு, ஏன் எதுவும் வேண்டாமா, பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது ஜேகே தான், இல்லைம்மாம்மா அது ஒரு மாதிரி இருக்கா, எனக்கு இது எதுவும் வேண்டாமே, நான் அப்புறம் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் தான், அதாவது அந்த பர்சன் நம்ம டே தான். ஓகே, ஸோ டே தான், இது வேண்டாமா ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிளை பார்க்குறாரு. அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாக ஜூஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃபுட்டு, ஜேக்கியோட ஃபேவரெட்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் குக் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ ஒன்று ஒன்றா அவர் குக் பண்ணி வைக்க ஜேகே வந்துட்டு இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்ல அவர் அகெயின் அவருக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே டைனிங் டேபிளை பார்த்துட்டு ஜேகே ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு பார்க்குறாரு நம்ம டே. இப்போது ஜேகே தான், சாரி மாமா எனக்கு வேண்டாமே, உன் பொண்ணு தாண்டா எதுவுமே சாப்பிட மாட்டேன்றா, உன் பொண்ணு கேளு என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு பேசுகிறாரு. இப்போ டே தான் குனிஞ்சு அவரோட ஸ்டொமக் கிட்ட போகிறாரு. போயிட்டு அவரோட ஸ்டொமக்கை ரப் பண்ணிட்டு, தேஜுமா உங்களுக்கு எதுவும் வேண்டாமா, பசிக்கலையா என் தேஜு குட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை அப்படியே வயிற்றில் அப்படியே மெதுவாக ரோல் ஆகுது. ஸோ அதை டே பார்க்குறாரு. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மொமெண்ட் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. அதாவது டேயோட அப்பா அம்மா, ஜேகேயோட அப்பா அம்மா, அவங்க 4 பேரும் ஒரு இடத்துல நின்று இவங்க 2 பேரையும் அவர் மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போது டேயோட அம்மா தான், ஒரு காலத்தில் இவன் எப்படி இருந்தான்,
இப்போ என்னடானா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜேகேயோட அப்பா தான் ஆமாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று பார்த்துர்லாண்டா. ஜேகே பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜேகே வந்துட்டு இப்போது ஜேகேக்கு வந்துட்டு 19 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஜேகே வந்துட்டு டேவோட அக்காவோட பையன். ஸோ அதான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க அக்காவோட பையன் ஜேகேக்கு டேனா அவ்வளோ பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் மாமா 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 மாமான்னு அவன் பின்னாடியே மட்டும்தான் சுற்றிட்டுருப்பான். ஜேகேக்கு அவங்க வீட்லேயே ரொம்ப 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 பிடிச்ச பர்சன் அப்படின்னா நம்ம டே மட்டும்தான். அண்ட் ஜேகேக்கு டே மேலே ஒரு குட்டி க்ரஷ் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டே பற்றி சொல்லணும் அப்படின்னா பயங்கர ரூடான ஒரு மாஃபியா. டேக்கு சிரிக்க தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரூடான மாஃபியா, அந்த அளவுக்கு ரூட். ஸோ டே வந்து வீட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னா பயங்கர ஜாலியாக இருப்பார். அதுவும் நம்ம ஜேகேன்னு வந்துட்டால் அவ்வளோ ஜாலியாக இருப்பார். ஜேகே என்ன சொன்னாலும் கேட்பார். ஜேகே எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டேக்கு வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு செல்ல குழந்தை. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டே நம்ம ஜேகேவை பார்த்துப்பான். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போதும். நான் மீதி ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே போக போக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜேகேயோட அம்மாவுக்கு வந்துட்டு டேக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதாவது டேயோட அக்காவுக்கு. ஓகேவா? ஸோ மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசை. பட் டேக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. மேரேஜ் அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. சப்போஸ் ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லி வந்தாலும் டே பேசுகிறத பற்றியே ஓடி போயிடும். ஸோ அந்தளவுக்கு ரூடாக தான் பேசுவார் நம்ம டே. ஸோ அவங்க அக்காவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏன் கல்யாணமே பண்ண மாட்டான், நம்ம வீட்டில் இப்போ ஜேகேவே வளர்ந்து இப்போ பெரிய பையனாயிட்டான், இன்னும் டேக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நிறைய டைம் வந்துட்டு டேக்கிட்ட மேரேஜ் பற்றி அப்படிலாம் பேசியிருப்பாங்க. பட் டேக்கு பெருசாக வந்துட்டு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இல்லை எனக்குலாம் மேரேஜ்லாம் வேண்டாம், என்னோடய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, நீங்கள் வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு மேரேஜை தள்ளி போட்டுருவாங்க. பட் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே டேக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் டே என்ன அப்படின்னா நம்ம ஜேகே பின்னாடியே சுற்றிட்டுருப்பார். ஜேகேக்கு அதை பண்ணணும், ஜேகேக்கு இதை பண்ணணும், அது இது சொல்லிட்டு அவர் வாயை திறந்தால் ஜேகே 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 அதை மட்டும்தான் வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி பர்சன் தான் நம்ம டே. ஸோ ஒரு நாள் நம்ம டே அண்ட் டேவோட அக்கா 2 பேரும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ டேவோட அக்கா தான், ஓ டே ப்ளீஸ்டா ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ வேண்டாம், ஏண்டா இப்படி எங்களை படுத்துறேன், உன் குழந்தைங்கள பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதடா, இங்கே பாருக்கா உனக்கு குழந்தைங்கள பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீயும் மாமாவும் சேர்ந்து பெற்றுக்கோங்க, ஜேகேவை நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறா. இப்போ டேவோட அக்கா தான் அப்படியே வச்சனா என்ன பேசிகிட்டு இருக்கேன், ஜேகேவே வளர்ந்துட்டான், ஓ இப்போ ஜேகே வளர்ந்துட்டாங்கிறது தான் பிரச்சனை, இல்லைன்னா பெற்றுப்ப தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அக்கா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்ருக்காங்க. இப்போது டேயோட அக்கா தான், இங்கே பாரு டே, நீ கல்யாணம் பண்ணிக்கோ வேண்டாம், லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் எல்லாருமே அவங்க கூட இருந்துட முடியாதுல்ல, நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், உனக்குன்னு யாராவது இருக்கணும்ல. ஓ அக்கா இதை பற்றி பேசாதனுன்ட்டு நிறைய டைம் சொல்லிட்டேன், எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ விட்டுட, ஏன் சும்மா மேரேஜ்னு என்னை போட்டு படுத்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிகிட்ருக்காரு. இப்போது ஜேகே தான், மாமா 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 எங்கடா இருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த ரூம்குள்ளே வராரு. இப்போது ஜேகேவோட அம்மா தான், என்ன ஜேகே உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாய்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. திரும்பி அவங்க அக்கா ஒரே முறை தான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பேசுங்கடா எப்பா உடனே என்ன முறை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க. இப்போ தான், சொல்லு ஜேகே என்னாச்சு, மாமா பீச் போகலாமா, பீச் போகலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜேகே தான் டேவோட சீக்ஸை பிடிச்சி பிஞ்ச் பண்ணிட்டு, நல்ல மாமா சரி நீ ரெடி ஆகிடு, நான் போய் மேலே ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஓகேவா, கீழே காய்ச்சோன்னு நின்று பேசிகிட்டு இருக்கேன், சீக்கிரமாக வருவியா, சீக்கிரம் போய்ட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படப்படன்னு பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு ஓடி போய்ட்டுறாரு. இங்கே டே தான் ஜேகேவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அவங்க அக்காவை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இங்கே பாருக்கா சும்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாத சரியா, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போக பார்க்குறாரு. இப்போ டேவோட அக்கா தான் டேவோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டு, இங்கே பாரு டே, உன்னை எடுத்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னா நான் சொல்லலை, நீ டேட் பண்ணு, உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா இல்லை பையனை பிடிச்சிருந்தா நீ டேட் பண்ணடா, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லையா ஜஸ்ட் அவங்க கூட பேசி பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கையோடு ஜேகே
பீச் போகணுன்னு சொன்னால் டைம் ஆகுது, நான் கூப்பிட்டு போகணும். சும்மா ஜேகே பின்னாடியே தெரியாதட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அக்காவோட கையை வேகமாக உதறிட்டு, அப்படி தான் தெரியுவேன், அது ஏன் குழந்தை, சரியா? சும்மா நீ கத்திட்டு இருக்க வேலை வச்சுக்காத, கல்யாணம் பண்ண முடியாதுன்னா முடியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கோமா அங்கேருந்து போயிடுறாரு. உங்கள் அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜேகேவும் டேவியும் பார்த்தா காரில் போயிட்டுருக்காங்க. ஜேகே ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு காரில். ஸோ அதெல்லாம் பார்த்து அட்மையர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஜேகேக்கு எதுவும் அடிபட்டுறக்கூடாது, சேஃபாக இருக்கான்னா சொல்லிட்டு அவர் பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டு 2 பேரும் போய் ஒரு பீச்சில் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீச்சே காலியாக இருக்குது, ஒரு ஆள் கூட அங்கே கிடையாது, அவ்வளோ காலியாக இருக்குது. ஸோ கேட்டு பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, உன் வேலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் என் வேலை தான், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அந்த பீச்சில் உட்கார வைக்கிறாரு. ஸோ அது ஒரு சன்செட் டைம். ஸோ அவங்க உட்காந்து 2 பேரும் அப்படியே சன்செட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேவோட லேப்பில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ இதோட ஹேபிட். ஸோ எப்போ வந்துட்டு ஜேகே வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஜேகே மேலே தான் உட்காருவார். ஸோ இது ரெகுலராக நடக்கிறது தான். ஸோ ஜேகே வந்துட்டு டேவோட லேப்பில் உட்காந்துட்டு அந்த சன்செட் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பீச்சில் யாருமே கிடையாது, ரொம்ப தூரம் தள்ளி கொஞ்சம் பாடி கார்ட்ஸ் மட்டும் அந்த பீச்சை ரவுண்ட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அங்கே இருக்காங்க. ஸோ வந்து அவங்க அக்கா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி நீ ஜேகே பின்னாடியே தெரியாதரா, ஒழுங்காக கல்யாணம் பண்ணுற வழியை பாரு அப்படிலாம் சொன்னதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஹிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஜேகே பார்க்குறாரு. ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்போது ஜேகே தான், சொல்லு மாமா என்னாச்சு? அது மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்குவா? கேளு, என்ன கேட்கணும்? இப்போது மாமா கல்யாணம் பண்ணுறதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறா. இப்போது ஜேகேக்கு லைட்டாக மூஞ்சி சுருங்குது. பட் அதெல்லாம் வெளியில் காட்டிக்காம, கல்யாணம் பண்ணுறதை பற்றி நான் என்ன நினைக்கணும்? இல்லைடா, இப்போது நான் கூட இருக்கேனா, ஸோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நான் உன்கிட்ட கேட்கணும்ல, நான் அதுக்காக கேட்குறேன். மாமா கல்யாணம் பண்ணுறதை பற்றி நீ என்ன சொல்கிற? நீ பண்ணிக்கோன்னா நான் பண்ணிக்கிறேன், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு அவனை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அவனோட செஸ்ட்டில் ஃபேஸை வச்சுட்டு, இங்கே பாரு மாமா, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்லான்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது நான் செல்ஃபிஷாக முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? பட் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைலாம் இல்லை. ஏன் தெரியுமா? நீ இருக்கடா என்னை பார்த்துக்க. அதனால் என்னை கல்யாணம் பண்ண சொல்லிலாம் யாரும் சொல்லாதீங்க. பட் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் நீ கல்யாணம் பண்ணுற பர்சன் இப்போ நான் எப்படி உன் கூட இருக்கணும், அதே மாதிரி நான் என்னோடய லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் உன் கூட இருக்க விடணும். அவ்வளோதான் என் ஆசை. நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இப்போ நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நான் உன் கூட இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டே வந்து ஜேகேவை ஹக் பண்ணிட்டு தலையை ரப் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே ஜேகே விளையாண்டுட்ருக்கான். ஸோ அவன் கூட போய் விளையாண்டுட்ருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே டைம்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகேவும் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி வெளியில் போகிறது, ஜேகே ஏதாவது பண்ணி வீட்டில் திட்டு வாங்குறது, ஜேகே வீட்டிலேருந்து காப்பாற்றுறது ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ரொட்டீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இவங்க 2 பேரும் பண்ணுற சேட்டை தாங்க முடியல, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு 2 பேரும் பயங்கர சேட்டை பண்ணிட்டுருக்குறானுங்க. மாஃபியா மாதிரியே பிஹேவ் பண்ணுறது கிடையாது. ஏதோ அவங்க கூட சேர்ந்து இவனும் உட்காந்து குழந்த மாதிரி விளையாண்டுட்ருப்பான். ஸோ அப்படி தான் இருப்பாங்க 2 பேரும். ஸோ இப்படியே தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ மறுபடியும் அதே டாக், மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே டாக் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் ஃபேமிலியே ரவுண்டு கட்டி உட்காந்து பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்ணு பார்த்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே டேவால் எதுவுமே பேச முடியல. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போது ஜேகே தான் மேலேருந்து, அதாவது ரூம்லேருந்து கீழே வராரு. இப்படி எல்லோரும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேகேக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. வேகமாக போயிட்டு ஜேகேயோட அம்மாட்ட, சும்மா இடம் மாமா கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன், அவர் தான் பிடிக்கலன்னு சொல்கிறாருல்ல, சும்மா நைன்னு அவர் எதாவது சொல்லிட்டே இருக்காதாம்மா, வேணா சொல்லு, உன் தம்பியை நான் கட்டிக்கிறேன், சும்மா அவரை எதாவது சொல்லிட்டு இருக்காத, மாமா நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ விளையாட்டான்னு சொல்லிட்டு அதை அப்படியே கூப்பிட்டு போயிடுறாரு. டேவும் வந்துட்டு அதை ரொம்ப அப்படியே கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கே அவங்க ஃபேமிலி தான், இது நல்லா இருக்கே,
நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது, ஒரு நைட் டைம் ஆகுது. டே ஒரு மாதிரி காலில் பேசிகிட்டே ஃபோனில் ஏதோ பிஸ்னஸ் எதாவது பேசிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு. இப்போது ஜேகே தான் கை நிறைய பேக்ஸோட செம்ம ஜாலியாக ஒரு மாதிரி ஜம்பிங்கில் வந்துட்டுருக்காரு. வந்துட்டு வேகமாக மேலே ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே டே தான் போயிட்டு அந்த கவுச்சில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு, ஸோவா எவ்வளோ வேலை, அக்கா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ அவங்க அக்கா தான் கையில் ஜூஸோடு வந்து நிற்கிறாங்க. என்னடி கையில் ஜூஸோடு வந்து நிற்கிற, உன் புருஷனுக்கா? சேச்சே உனக்குடா தம்பி. எது தம்பியா? நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டியே. என்ன வேலையாகணும்? வெளியில் எங்கேயாவது ட்ரிப்பு போகணுமா நீயும் மாமாவும்? மக்கு இந்தா ஜூஸை குடி. ஜூஸில் எதுவும் கலந்துட்டியா கல்யாணம் வேணான்னு சொன்னதுனால? கரெக்டுடா, இந்த வேலையை நான் பார்த்துருக்கணும். இது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை, இதுக்கு மேலே பண்ணிடுறேன். அடி பாவி, நான் உன் தம்பிடி, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது டேயோட அப்பா அம்மாலாம் வராங்க, வந்துட்டு டே முன்னாடி உட்காடுறாங்க. ஸோ மறுபடியும் ஃபேமிலியெல்லாம் ஒன்று கூடுது. சரி பேசுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்போம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது டேயோட அம்மா தான், டே ஜேகேயை பற்றி என்ன நினைக்கிற? ஜேகேயை பற்றி என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா, நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன, ஜேகே கல்யாணம் பண்ண போகிறீங்களா? அவ்வளோதான், அவன் காதலை கேட்டால் நீங்கள் செத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது டே தான், சரி ஜேகேக்கு தானே மாப்பிள்ளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது டேவோட அம்மா டேவை மண்டையிலே அடிச்சுட்டு, அறிவு இருக்கா? அவனை போய் வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணணுன்னு எங்களுக்கு தோணுமா? அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டேக்கு தூக்கி வாரி போடுது, குடிச்சு ஜூஸ் எல்லாம் கீழே துப்பிட்டு. அம்மா என்ன பேசுகிற? ஜேகேவியா? நானா? அம்மா லூசு பிடிச்சிருச்சு அவங்க எல்லாருக்கும், கம்முன்னு எந்திரிச்சு போயிடுங்க, நல்ல மூடில் இருக்கேன், எனக்கு கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போக பார்க்குறாரு. இப்போது டேயோட அம்மா தான், டே உட்காரு, உன்கிட்ட பேசணும். அம்மா ப்ளீஸ் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவன் காதலை கேட்டால் என்ன நினப்பான், அவன் என்ன நினப்பாங்கிறத பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு ஜேகேக்கும் கல்யாணம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீ வெளியிலேருந்து யாராவது ஒருத்த வேலைன்னு தானே சொல்கிற. ஜேகே உன்னை பற்றி எல்லாமே தெரியும், உனக்கும் ஜேகேனா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வேண்டாம் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நல்லா இருக்காது டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவமாக போயிடுறாங்க. இப்போது ஜேகேவோட அக்கா தான், டே அது இங்கே பாருடி, லூசு மாதிரி எதாவது பண்ணிட்டுருக்காது, அவன் என் குழந்த, நான் அவனை வளர்த்துருக்கேன், அவனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அறிவு இருக்கா அவங்களுக்குலாம்? ஏன்டா இப்படி பேசுகிற? அவனுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், நீயும் சும்மா எப்போ பார்த்தாலும் டே ஜேகே ஜேகே ஜேகேன்னு தானே கத்திகிட்ருக்க. ஸோ கரெக்டாக இருக்கும்டா, நீ சொல்கிறது கேள, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கும் அவனை வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் எப்படி இருக்கானு நினைக்கிறதுக்கு நான் என் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் என் கண்ணு முன்னாடியே நல்லா இருக்கிறத நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே டேக்கு எதுவுமே பேச முடியல, அவ்வளோ கடுப்பாகுது. ஸோ அங்கேருந்து அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க, யாரும் மூச்சு கூட விடலை, அப்படியே கப்சிப்புன்னு இருக்காங்க. டேக்கிட்ட இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா அவன் ஏதாவது பேசுவான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லோரும் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது டே தான், இப்போ என்ன பண்ணுறது, ஜேகேவை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், அவன் என் குழந்த, ஐயோ எனக்கு மண்டை வெடிய கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் படுத்துட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் வந்து டே மேலே படுத்துட்டு, என்னம்மாம்மா என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே எழுந்துப்போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னடா என்னாச்சு, ஏன் அப்படி படுத்துட்ருக்க, வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காரு. இங்கே டே தான், ஜேகே ப்ளீஸ் மாமா கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, நீ போ நான் வரேன், ஓகே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே ஜேகே தான், முடியவே முடியாது, நீ வரேன்னா வர அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான். இங்கே நம்ம டே தான் ஒரே கற்று தான், இப்போ நீ போறியா இல்லையா ஜேகே, சும்மா எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காத அப்படின்னு ஒரே ஒரு கற்று தான், அவ்வளோதான்.
ஜேகே பயங்கர சைலண்ட் ஆகிடுறான். அங்கே ஒரு நிமிஷம் கூட இல்லை, அவன் பாட்டுக்கு எழுந்து கிளம்பி அவன் ரூமுக்கு போயிட்டே இருக்கான். போயிட்டு அவன் டோரை லாக் பண்ணிக்கிறான். இங்கே கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடுறான். ஸோ இப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஆகுது. அப்போ தான் வந்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லோரும் வந்துட்டு ஜேகேயோட ரூம் முன்னாடி நின்று டோரை நாக் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே அம்மாக்கெலாம் அழுகையே வந்துடுச்சு. ப்ளீஸ்டா ஓப்பன் பண்ணு, டோர் ஓப்பன் பண்ணுன்னு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே டேக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னடா எல்லோரும் இப்படி நின்று அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த டோர் கிட்டே போகிறான். போயிட்டு அக்கா என்னாச்சு என்ன? இல்லைடா ஜேகே நேற்று ஈவினிங் கதவு சாத்தினா, இன்னும் கதவை ஓப்பன் பண்ணல. நைட்டு சாப்பிட கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். பயமாக இருக்குடா, இன்னும் கதவை ஓப்பன் பண்ணல, வரமாட்டேன்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதட்டமாக பேசுகிறாங்க. இப்போது தான் அவன் நினச்சி பார்க்குறான், ஓகே நம்ம திட்டோம் அதனால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அந்த கதவு கிட்டே போயிட்டு அந்த கதவு மேலே ஒரு ஹேண்டை வச்சுட்டு, ஜேகே மாமா சாரி திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு அந்த கதவு ஓப்பன் ஆகிட்டு தேவியை முறைச்சி பார்த்துட்ருக்கான் நம்ம ஜேகே. இங்கே சுற்றி நிற்கிற ஃபேமிலிக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் கற்றுன்னு கற்றணும், ஒரு வார்த்தை கூட ரிப்ளை பண்ணல, இப்போ என்னடா அவன் சாரின்னதும் கதவை திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜேகேவை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்டு கிளம்புங்க, அதான் கதவை திறந்துட்டால, சும்மா அவனை முறைச்சிட்ருக்கான், எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிறைய அமுச்சு விட்டுறான். இங்கே ஜேகே தான் டேவை முறைச்சிக்கிட்டே இருக்கான், செம்ம முறைக்கிறான். இங்கே தான் சரி ஓகே மாமா சாரி, சரியா ஏதோ கோவத்தில் திட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், ஓகே சாரி, வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே நடந்து போகிறான். இதெல்லாம் டேக்கு பார்க்க ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ ஜேகேவை அட்மையர் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து கீழே போயிடுறான். ஸோ என்னென்னலாம் பண்ணி சமாதானம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணி ஜேகே ஒரு வழியாக சமாதானம் பண்ணிடுறான். ஸோ இப்படியே தான் டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அவங்க அக்கா மறுபடியும் வராங்க. வந்துட்டு நாங்கள் பேசுனதை பற்றி நீ என்ன நினச்ச, ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஓகே இல்லைன்னா எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைடா அது புரிஞ்சுக்கோய, மேரேஜ்க்கு அப்புறம் அதெல்லாம் நார்மலைஸ் ஆகிடும்டா. என்னக்கா அவனுக்கு நார்மலைஸ் ஆகணும்? அவன் நான் வளர்த்த குழந்த, அவன் சின்ன வயசுலேருந்து என்ன பிடிக்காது எல்லாமே அவனுக்காக நான் பார்த்து பண்ணியிருக்கேன். இப்போ அவனையவே கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழுன்னா எனக்கு எப்படி முடியும் நீ நினைக்கிற? அவனுக்கு அக்கா ப்ளீஸ் என்னை எதுவும் பேச வைக்காத. பாருட்டே இப்போ நீயே தான் சொன்ன அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு எல்லாம் பார்த்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கும் அது தாண்டா வேணும். அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தால் அவன் ஹாப்பியாக இருப்பான். எனக்கு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும். இப்போது நீயே யோசிச்சு பாரு, ஜேகேக்கு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து ஜேகே இங்கேருந்து அங்கே போயிட்டான் அப்படின்னா நீ ஹாப்பியாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேக்கு இங்கே அதுக்கு என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல, சைலண்ட்டாக இருக்கான். நாங்கள் கேட்ட கொஷினுக்கு இப்போது சைலன்ஸே ஆன்சர் ஸோ இன்னும் 1 வீக்கில் கல்யாணம், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், ப்ரிப்பேர் பண்ணிக்கோ உன் மைண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ தான் என்ன பேசணும்னு தெரில, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஸோ ஓகே நடக்கிறத நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது ஆஃப்டர் 1 வீக் இப்போது ஒரு பெரிய மேரேஜ் ஹால், அங்கே டேக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் நடக்குது. ரொம்ப கிராண்டாக அவ்வளோ மாஃபியாஸ் வந்திருக்காங்க. பிகாஸ் ரொம்ப பெரிய மாஃபியா இல்லையா? ஸோ அவ்வளோ மாஃபியாஸ் வந்திருக்காங்க, அவ்வளோ குரூப்ஸ் இருக்காங்க. பாடி கார்ட்ஸ்ன்னு சும்மாவே சுற்றி நிற்பானுங்க. இப்போ கேட்கவா வேணும்? ஸோ எனிமீஸ் இது நிறைய பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ ப்ரொடெக்ஷனோட அங்கே அவ்வளோ கல்யாணம் அப்படி கிராண்டாக நடக்குது. ஸோ இப்போது அங்கேருந்து மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ
ஸோ அந்த கொஞ்ச நாளுமே ஒரு மாதிரி எப்பயும் போல் போகிற மாதிரி தான் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரியே 2 பேரும் ஃபீல் பண்ணுறதில்ல. எப்படி ஸ்டார்டிங்லலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் டேவும் வந்துட்டு ஜேகேவை பார்த்துக்கிறான். ஜேகேவும் வந்துட்டு டே கிட்ட இருக்கான். ஒரு மாதிரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஃபீல்லேயே அவங்க 2 பேரும் இல்லை. நான் வந்துட்டு எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஆஃப்டர் மேரேஜும் இருக்காங்க. அவங்க வீட்லேயும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இவங்களுக்கு நம்ம நிஜமாலுமே கல்யாணம் தான் பண்ணி வச்சோமா, இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி கனவு கண்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுறானுங்க. ஸோ அவங்க அக்காவும் நிறைய டைம் டேக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருடா நீ முன்ன பார்த்த ஜேகே இல்லை இது, இப்போ அவனோட பார்ட்னர், ஸோ அப்படி நடந்துக்கோ அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் டே அதெல்லாம் கேட்குற ஐடியாலே இல்லை. நீ போ, கல்யாணம் பண்ண சொன்னால் கல்யாணம் பண்ணிட்டேன் அவ்வளோதானே, சும்மா நீ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுவார். ஸோ இப்படி ஏதாவது டேஸஸ் எல்லாம் போகும். இப்போது ஒரு பார்ட்டிக்காக 2 பேரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மீட் மாதிரி. ஸோ அதுக்காக வந்துட்டு டேவை வந்துட்டு ஜேகேவையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ரெடி ஆகிட்டு அந்த மீட்காக போகிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மாஃபியாஸ் இருக்காங்க. பிகாஸ் இது பிஸ்னஸ்க்காக வர மீட் இல்லையா. ஸோ அங்கே நிறைய மாஃபியாஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. டேவை பார்த்தோம்னா செம்ம ஹேண்ட்ஸமாக அந்த பிளாக் அண்ட் பிளாக் ஷூட்டில் செம்ம ஹேண்ட்ஸமாக வந்துட்டு இருக்கார். அப்படியே நம்ம ஜேகே பார்த்தா செம்ம க்யூட்டாக ரெடியாக இருக்கார். ஸோ 2 பேரும் காரில் போகிறாங்க. போயிட்டு அங்கேருந்து இறங்குறாங்க. இறங்கி டே வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே அதுக்குள்ளே சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பார்ட்டி ஹால்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அங்கே இருக்க பேரோட கண்ணும் நம்ம ஜேகே மேலே மட்டும்தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி மிஸ்பிரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காங்க நம்ம ஜேகேவை. கண்ணை கூட சிமிட்ட முடியல, அவ்வளோ அழகாக இருக்கான் ஜேகே பார்க்கவே. ஸோ அப்படியே எல்லோரும் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடியிலேருந்து அப்படியே ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே மாஸாக நடந்து வர்றாரு. அந்த பர்சனை பார்த்ததும் போதும் எல்லோரும் தலையை கீழே குனிஞ்சிட்டாங்க. ஒருத்தர் தலை கூட நிமிர்ந்தில்லை. யாருமே ஜேகேவை பார்க்கல. எல்லாரோட தலையுமே வந்துட்டு கீழே குனிஞ்சு தான் இருக்குது. ஸோ டே தான் அது. ஸோ ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஜேகேவை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு ஸோ அங்கே போய் அங்கே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும். இங்கே ஜேகே கையை விடுற மாதிரியே இல்லை. நம்ம ஒரு குழந்தையெல்லாம் இப்படி ஒரு ஏதாவது திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போனால் கையை பிடிச்சிட்டே இருப்போம், தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஜேகேவை கையை பிடிச்சிட்டே இருக்காரு, விடவே மாட்டுறாரு. தனியாக எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் போனால் கூட நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி கையை இறுக்கமாக பிடிச்சிட்டே இருக்காரு. ஸோ இது எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. இந்த கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கெலாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இப்படியே இருங்கடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. மற்றவங்களுக்குலாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது, என்னடா இவன் இப்படி தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேகேக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக அங்கே வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே டேயோட எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. பிகாஸ் பிஸ்னஸ் மீட்னா எல்லாருமே தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ டேயோட எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட உட்காந்து, அதாவது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து டேவும் ஜேகேவும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டேவோட ஃபுல் அட்டென்ஷன் நம்ம ஜேகேவில் மட்டும்தான் இருக்குது. வேறு அவன் என்ன பண்ணுறான் எதுவுமே இல்லை. ஜேகே அங்கே என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்ற ஃபுல் அட்டென்ஷனும் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படி உட்காந்து 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அந்த எனிமேஷன் சொன்ன இல்லையா. ஸோ அவங்க 3 பேர் வராங்க. வந்துட்டு அவனுக்கு கேட்குற மாதிரி, அதாவது டேக்கு கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா, ஒருத்தன் வயசு என்ன தெரியுமா, 30 வயசு. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணியிருக்க பையனுக்கு வயசு என்ன தெரியுமா, 19 வயசு. அவனுக்கு குழந்த மாதிரி இருந்த பையனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினானே, இவெல்லாம் என்ன மாதிரி ஆளாடா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கேட்குற மாதிரியே பேசுகிறாங்க. டேக்கு செம்மகம் வருது அதெல்லாம் கேட்க. அதுவும் இல்லாமல் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வேற விடுறாங்க. டேக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். செம்ம கோவம் வருது. டே கண்ணில் அவ்வளோ கோவத்தை ஜேகே பார்க்குறான். ஜேகேக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேவை இப்படி பார்க்குறதுக்கு. ஸோ அங்கேருந்து டேவை வந்துட்டு தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான் நம்ம ஜேகே. பட் டே என்ன பண்ணிடுறான்னா கோவத்தில் ஜேகேன்னு தெரியாமையே ஜேகேவை வந்துட்டு அடிச்சிட்றான். ஸோ ஜேகே அப்படியே கீழே போய் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறான். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை நம்ம டே. அவ்வளோ கோவத்தில் போட்டு அந்த பசங்களை அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் அடித்து முடிச்சு ஸோ அந்த பார்ட்டி ஹாலோட ஹெட்டெல்லாம் வந்து தடுத்து ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போது தான் பார்க்குறான் டே வந்து ஜேகேவை அடிச்சிட்டான் அப்படிங்கிறதையும் அவன் ரியலைஸ் பண்ணுறான். டேக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ வேகமாக டே வந்து ஜேகேவை அங்கேருந்து தூக்கிட்டு போய் காரில் படுக்க வச்சு
அவன் வாட்டர்லாம் தெளித்து எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் எதுவுமே ரெஸ்பாண்ட் இல்லை. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து டேவும் ஜேகேவும் பேசிக்கவே இல்லை. டேவ் சுத்தமாக பேசலை. ஜேகே டேவை நிமிர்ந்து கூட பார்க்கல. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் இருக்காங்க. அப்படியே 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஸோ 2 பேரும் அவங்க ரொட்டீன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் எதுவுமே பேசிக்கலாம் இல்லை. முன்னே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி அந்த வீடே ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இவங்க 2 பேரும் இப்படி பார்க்குறதுக்கு. என்னடா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்தாலும் 2 பேரும் இன்னும் ஜாலியாக இருக்க மாதிரியே சுற்றிட்டு இருப்பீங்க, ஏன்னா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரியே இருக்காங்க. ஸோ 2 பேருக்கிட்டையுமே நிறைய டைம் கேட்டிருப்பாங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு. பட் அவங்க 2 பேருமே ப்ராப்பராக எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் சரி ஓகே அவங்களுக்கு ஏதாவது ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. ஸோ இப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஜேகே கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பட் ஜேகே வாய்ப்பே இல்லை, நான் பேச மாட்டேன் அப்படின்னு மூஞ்சை தூக்கி வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கான். டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவனுங்க சொன்னதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆகிட்டே இருக்குது. உன் வயசு என்ன அவன் வயசு என்ன அப்படிலாம் பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஹிட் ஆகிட்டே இருக்குது. டேயோட மனசில் வந்துட்டு ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் புரியுது. ஜேகேக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா நம்மளை கல்யாணம் பண்ணதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே அவனை ரொம்ப ஹர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஜேகேவும் பேசாமையே இருக்கான். ஸோ 2 பேருமே பேசிக்கிறதே கிடையாது. என்னன்னா என்ன அதோட நிறுத்திப்பானுங்க, வேறு எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் முதற்கொண்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இவங்களை இப்படி பார்க்கறதுக்கு 2 பேரையும். ஸோ அவங்க ஒரு பிஏ இருந்திருப்பான் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷெடியூல்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஷெடியூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கான். ஸோ சொல்லிட்டு இருக்கவன் அவன் ஒரு மாதிரி அப்செட்டாக கேட்டுட்ருக்கான். அவன் கவனிக்கவே இல்லை. வந்துட்டு அந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் கவனிக்கவே இல்லை. திரும்ப ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். முன்னெல்லாம் எப்படி இருப்பானா ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான். சின்னதாக ஏதாவது சவுண்ட் கேட்டாலும் அவ்வளோ மைன்யூட்டாக நோட் பண்ணுவான். பட் இப்போ எதையுமே அவன் பெருசாக நோட் பண்ணுறதில்ல. அவன் டோட்டலாக ஆஃப் ஆகிருக்கான். ஸோ அந்த பிஏக்கு புரியுது. ஸோ அவனும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேவோட அக்கா பார்த்துட்டே இருக்காங்க, அதாவது ஜேகேயோட அம்மா. இதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது. என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அவங்களும் வியர்டாக பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் ஜேகே வந்துட்டு ரூமில் படுத்துட்ருக்கான். டே வந்து டெரஸில் நின்றுட்டுருக்கான். ஸோ அவங்க அக்கா போகிறாங்க டெரஸ்க்கு. போயிட்டு டே கிட்ட போகிறாங்க. போயிட்டு டே எனக்கா ஏதாவது ப்ராப்ளமாடா? என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, ஏன் 2 பேரும் பேசிக்கிறது இல்லை? நீங்கள் இப்படிலாம் இருந்ததே கிடையாது என் லைஃப்பில். அவன் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் இப்படி இருந்ததே இல்லையே. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுடா, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ போய் படுத்து தூங்கு போ, டைம் ஆகுது பாரு. டே இங்கே பாரு, நீ என் தம்பி, அவன் என் பையன். உங்கள் 2 பேரும் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அப்படிலாம் பேசினாங்க, நான் தப்பு பண்ணிட்டேனா, அவன் என் குழந்த மாதிரி, நான் என் குழந்தைய கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறையா ஓவர் திங்க் பண்ணது எல்லாம் சொல்கிறான். இப்போது டேவோட அக்கா டேவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, இங்கே பாரு டே, நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒன்று நான் சொல்கிறேன் ஓகேவா? ஜேகே ஒன்று லவ் பண்ணுறான். அது உனக்கு ரியலைஸ் ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை ரியலைஸ் பண்ணேன், ஜேகேவும் அதை ரியலைஸ் பண்ணான். ஜேகே ஒன்றா லவ் பண்ணுறான் சரியா? அது என்ன ஏது எல்லாம் போய் அவன்கிட்டே கேட்டுக்கோ. இதை அவன் தான் சொல்லணும்னு நினச்சிருப்பான். பட் நான் சொல்லிட்டேன் ஓகே. நான் அதெல்லாம் சொன்னேன்னு சொல்லாத, நீ போ அவன்கிட்ட மனசை விட்டு பேசு. எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் தீர்ந்துடும்டா. மற்றவனுங்க சொல்கிறானுங்கன்றதுக்கோசரம் ஹாப்பினஸ் நீ ஏன்டா விடுற? அவனுங்க யார்? அவனுங்களுக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி, ஜேகே பற்றி, எங்களை பற்றியெல்லாம்? உனக்கு தெரியும்ல. அவனுங்க சொல்கிறானுங்க நீ இப்படி இருக்கியா? ஜேகேக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவன் கஷ்டப்படுறதுனால தாங்க முடியுமா? அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஓகே நம்ம போய் ஜேகே கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து வேகமாக கீழே போகிறான்.
அப்படியே மெதுவாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான் கீழே வந்துட்டு. ஸோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் திரும்பி படுத்துட்டு அந்த வாலையே பார்த்துட்ருக்கான். ஸோ பார்க்குறான், ஓகே அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு புரியுது. ஸோ மெதுவாக போய் வந்துட்டு ஜேகேவை பேக்கப் பண்ணி படுக்கிறான். பட் ஜேகே எந்த ரியாக்ஷனுமே இல்லை. யாருடா நீ, என்னை எங்கடா கட்டிப்பிடிச்சியாடா நீன்ற மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணாத மாதிரியே படுத்துட்டு இருக்கான், எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல். தான் இப்போ மெதுவாக ஜேகேயோட யாஸ் கிட்ட போயிட்டு, ஜிகே 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 என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜேகே தான், என்ன இப்போ என்ன வேணும், எனக்கு தூக்கம் வருது தள்ளுங்க. இது தள்ளுங்களா? ஜிகே என்னை பாரு. என்ன மாமா, என்ன பிரச்சனை? என் அத்தை தூக்கம் வருதுன்னு சொல்கிறல்ல, ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை விடுங்க. ஜிகே அது உன்கிட்ட பேசணும், நம்ம வெளியில் போகிறோம், ஏந்திரு, ட்ரெஸ் மாற்று. இது வெளியிலையா? நான் வரல. என்ன வரல? எப்போவுமே கூப்பிட்டா வருவேன், இப்போ என்ன புதுசாக வரலங்கிற? ஏமாம்மா எப்போவுமே நடக்கிற மாதிரி தான் நடக்குதா? எல்லாம் எதுவும் புதுசாக நடக்கலையா? ஓப்பா சரி ஜேகே, ஓகே நம்ம பேசிக்கலாம், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நம்ம போகிறோம். நான் வரமாட்டேன் மாமா. ஜேகே ப்ளீஸ், மாமாக்காக ப்ளீஸ் வா ப்ளீஸ். ஓப்பா வரல, நான் விடவா போகிறேன். சரி தள்ளு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஹக்லேருந்து ரிலீஸ் பண்ணுறான். ஸோ ஜேகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். ஸோ டேவும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க அக்கா கிட்டலாம் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. ஸோ கார் ட்ரைவ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ஜேகே எதுவுமே பேசலை. நிறைய பேச ட்ரை பண்ணுறான். பட் ஜேகே எதுக்குமே மூஞ்சி கொடுக்கல. அவன் பாட்டுக்கு விண்டோவை வேடிக்கை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப சைலண்ட்டாக வந்துகிட்டே இருக்கான். ஸோ கார் ட்ரைவ் போய்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன் மேலே அந்த கார் போகுது. நல்லா மலை ஏறி அந்த கார் போயிட்டுருக்கு. ஸோ ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு டேவையும் பார்க்குறான். ஸோ லைட்டாக சிரிக்கிறான். டக்குன்னு ஜேகே வேகமாக ஃபேஸை டேர்ன் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு விண்டோவில் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ டேக்கு வந்துட்டு இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. ஸோ பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதாவது அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய மவுண்டெயின், அந்த பெரிய மவுண்டெயினோட எட்ஜில் அந்த ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்லேருந்து கீழே வந்து பார்த்தா சிட்டி வியூ ஃபுல்லாக தெரியுது, அந்த நைட் டைம் வியூ. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஜேகே வந்து கார்லேருந்து இறங்கி அந்த வியூ எல்லாம் அப்படியே மெதுவாக பார்த்துட்ருக்கான். இங்கிட்டே போயிட்டு அங்கே எல்லாம் செக்இன்லாம் பண்ணிவிட்டு கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் செக் பண்ணிட்டு, ஸோ அங்கே இருக்க மெயினான ஒரு கார்டு இருப்பார் இல்லையா, பாடி கார்டு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு செக்யூரிட்டிலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு இங்கே ஜேகே கிட்ட வரான். ஜேகே மெதுவாக நின்று அந்த விண்டெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வியூ எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போது தான் வந்து லைட்டாக அப்படியே பேக்கப் பண்ணுறான். ஜேகே சடனாக திரும்பிட்டு, என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தான், ஜேகே இங்கே பாரு, நான் இவ்வளோ நாள் உன்கிட்ட பேசாமல் இருந்தது தப்பு தான், பட் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது ஜேகே தான், சரி மாமா, இப்போது நான் சொல்கிறேன், நீ அதை மட்டும் லிசன் பண்ணு, ஓகேவா? எனக்கு நீ இதுக்கு பதில் சொல்லணுமா, பதில் சொல்ல வேண்டாமா, எனக்கு எதுவுமே தெரியல. ஒருவேளை இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, இந்த சுச்சுவேஷனில் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது, எனக்கு தெரியல. ஓகே நான் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா, சின்ன வயசுலேருந்தே, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி பிடிக்கும் அப்படின்னா, நீ என்னோடய மாமா அந்த மாதிரி மட்டும்தான் எனக்கு ஒன்று பிடிச்சதுன்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடி நீ உன் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்த இல்லையா, பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு உன்கிட்ட க்ளோஸாக நடந்துக்கும் போது, அந்த பொண்ணு உன்னை டச் பண்ணும்போது எனக்கு வந்த பொசசிவ்னஸ் அதுதான் சொன்னிச்சு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை உன்கிட்ட சொல்லணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ஒரு பயம், எங்கே நீ என்னை வேண்டான்னு எது சொல்லிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் என்னை பிடிக்கும்னு, பட் உன்னோட அக்கா பையனா மட்டும்தான் நீ என்னை பார்க்குற, உன் பார்ட்னரா அப்படிலாம் நீ என்னை பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அதனால நீ என்னை வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு ஒரு பயம் இருந்துச்சு மாமா. நீ எப்போ நான் என்னை கல்யாணம் பண்ணிட்டனோன்னு நீ ஃபீல் பண்ணியோ, அப்போவே எனக்கு உன்னை விட்டுட்டு போயிடலாங்கிற அளவுக்கு தோன்றுச்சு. பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினப்பேன். அதனால்
உனக்கு ஒரு வேளை பிடிக்கலன்னா சொல்லிவிடுவோம்மா, நான் போயிடுறேன். சின்ன வயசுலேருந்து நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பாரு. நீயும் என்ன லவ் பண்ணியிருக்கேன், அதையும் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சரியா, பை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பி அந்த ரூமுக்கு போயிடுறான். ஸோ டே தான் அப்படியே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். தான் டேக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஜேகே வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும் போதே ஜேகே வந்துட்டு பெருசாக அவன் யார் கூடயுமே பழகலாம் விட மாட்டான். யார் கூடயாவது பேசினா டேக்கு அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ பொசசிவ் ஆவான். ஸோ நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் டே தான் கெடுத்து விட்டுருப்பான். அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு மிரட்டி அதை பண்ணி இதை பண்ணி சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான், அதெல்லாம் யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நடந்த குட்டி குட்டி சண்டைங்க, அவன் வந்துட்டு ஜேகே இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு யோசிச்சது. ஸோ அது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு டேக்கு புரியுது, நம்ம ஓகே நம்ம ஜேகே லவ் தான் பண்ணுறோம், நம்ம இத்தனை நாள் இதை வந்துட்டு கேர், அது வந்துட்டு அக்கா பையங்கிற பாசம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். பட் இது அது கிடையாது, இது லவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேக்கு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் அங்கேருந்து போயிட்டு டே வந்துட்டு ஜேகே இருக்கா இல்லையா, ஸோ அந்த ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு ஜேகேவை வந்துட்டு பார்க்குறான். ஸோ இப்போது டே வந்துட்டு ஜேகேவை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவன் நம்மளோட அக்கா பையன், அவன் நம்மளோட குழந்த, ஸோ அது மாதிரி மட்டும்தான் பார்த்துருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு டே வந்துட்டு ஜேகேவை பார்க்குறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அவன் என்னோட பார்ட்னர். ஸோ அப்படி தான் அவன் ஐஸ் ஃபுல்லாக சொல்லுது. ரொம்ப ஹாப்பியாக போய் டேப் வந்துட்டு ஜேகே பக்கத்தில் படுக்கிறான். ஸோ அதே மாதிரி பேக் ஹக் பண்ணி படுக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு, என்ன நீ பாட்டுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரிப்ளை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகே தான் ஃப்ரெண்டில் திரும்பி அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துட்டு, இப்போ நீ என்னை ஹக் பண்ணியிருக்கேல்ல, இந்த ஹக்கும் இதோ இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணும் சொல்லுது இப்போ நீ என்னை எப்படி பார்க்குறேன்னு. ஸோ எனக்கு உன் வாயிலேருந்து வர அந்த பதில் வேண்டாம், எனக்கு உன் கண்ணிலேருந்து சொன்ன பதிலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கோட ஹோல்ட் பண்ண மாதிரி அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ டே தான் அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? தெரியுமே, இனிமேல் பேசுவேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போது டே தான் அவனை வந்துட்டு லைட்டாக லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எப்போவுமே டே கிஸ் பண்ணான் அப்படின்னா அவனோட ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்டை ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுறான். இப்போ டே தான் ஜேகே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்குள்ளே கை போகுது. மாமா இங்கே பாரு, இப்போ தான் லவ் சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணணும், ஒழுங்காக கையெடு. லவ் தானே பண்ணலாம், ஆனால் இப்படி பண்ணலாமே, எனக்கு என் லவ்வை இப்படி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே கை விட்டு அவன் பாடி அப்படியே மெதுவாக ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அவன் தொட. அம்மா வேண்டாம், ஒரு மாதிரி பண்ணுது, விட்டுடா, கையிடுறா. நீ லவ்வாக சொல்லிட்ட, நானும் என் லவ்வாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக அவனை அப்படியே பாடி ஃபுல்லாக ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜேகே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவன் நோஸு, லிப்ஸு, நெக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு வரான். இங்கே டே தான் மெதுவாக அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஜேகேவோட ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், அம்மா வேணாண்டா, அமைதியாக இரு, எதுவும் பண்ணாத, நான் பண்ணுவேன், இப்போ பாரு. 2 பேரும் அவ்வளோ அழகாக அவங்க லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போகுது அந்த மொமெண்ட். ஸோ இப்படி கொஞ்சம் டேஸ் ஆகுது. ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் போகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஓகே, அவங்க 2 பேரும் அவங்க லவ்வை புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. முன்னெல்லாம் 2 பேரும் வீட்லேயே இருக்க மாட்டானுங்க, எங்கேயாவது வெளியில் பொண்ணு ஓடிடுவானுங்க. இப்போ 2 பேரும் வீட்லேயே தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக போகுது அவங்க டேஸஸ்லாம். ஸோ இப்படியே தான் ஃபியூ மந்த்ஸ் போகுது. ஒரு நாள் வந்துட்டு ஜேகே வந்துட்டு மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துட்ருக்கான். இங்கே டே வந்துட்டு அவன் ஒர்க்காக கிளம்பிகிட்ருக்கான். அப்போ தான் டே ஜேகே கிட்ட,
ஜிகே இங்கே பாரு, மாமா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இன்றைக்கி. ஸோ ஒழுங்காக சாப்பிட்ரு, கரெக்டாக காலேஜ் போயிட்டு ஒழுங்காக வீடு வந்து சேரு, எங்கேயும் பசங்களோட சுற்றிட்டு இருக்காத, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான். இங்கே ஜேகே ஏதோ ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. கிளம்பும்போது ஓகே பாய் பத்ரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறான். இப்போது ஜேகே தான் அவன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு, மாமா என்னாச்சு ஜேகே, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜேகே தான், இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது அது வந்து என்னாச்சுடா, காய்ச்சல் அடிக்குதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கெல்லாம் டச் பண்ணி பார்க்குறான். ஃபீவர் இல்லைடா, இது வேறு ஒரு மாதிரி ஸ்டொமக்கில். என்னடா ஸ்டொமக் பெயினா, ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது மக்கு. அது இல்லை, நீ கிட்ட வாங்கிட்டு வரியா. எது கிட்டா அப்படின்னா, ஓ மக்கு மாஃபியா, ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வாடா. ப்ரெக்னென்சி கிட்டா எதுக்கு, என்னாச்சு. இல்லை ஒரு மாதிரி ஒரு 1 வீக்காக மார்னிங் சிக்னஸ் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸாக இருக்குது, எனக்கு இருக்குமோன்னு தோணுது, அதான் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு. செக்கே நிஜமாலுமா தெரியல, பட் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்கிறான். உடனே போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சிக்கி கிட்ட கொடுக்குறான். ஸோ 2 பேரும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பாசிட்டிவ்னு வருது. அவ்வளோதான். இங்கே டேவெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியல, தூக்கி சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கான். வீட்டையும் ஒரு அலப்பறை பண்ணிடுறான். இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஓகே அவங்க அக்கா ஆசைப்பட்டது நடந்துருச்சு, டேவோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஜேகே அவன் நிற்க கூட விட மாட்டான், அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பான், கால் தரையில் படாது, அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பான், ரொம்ப அழகாக பார்த்துப்பான். அவனுக்கு என்ன வேணுனாலும் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு நான் ஜேகே கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் வச்சு ஒர்க் பார்த்துட்டு ஃபுல் டைமாகவுமே ஜேகே கூட தான் இருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜேகேக்கு. ஸோ இப்படி ஒரு லைஃப் இங்கே அதே மாதிரி தான். இப்படியே தான் அவங்களுடைய ப்ரெக்னென்சி டேஸஸ்லாம் ரொம்ப அழகாக போகுது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மந்த்தையும் அந்த பேபியோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்க 2 பேருக்குமே. ஸோ இப்படி தான் மந்த்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் மந்த்ஸ் அப்படியே போகுது. இப்போது 9th மந்த் 2 பேரும் உட்காந்து டெரஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே தான், மாமா 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 சொல்லு என்ன. இல்லை டேட் நெருங்கிடுச்சுல்ல. ஆமாம், என் தேஜு குட்டி வெளியே வந்துடுவா, நம்ம 3 பேர் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய கன்னத்திலேயே கிஸ் பண்ணுறான். அதெல்லாம் சரி, அது வந்து உன்கிட்ட இங்கே பாரிஜிக்கு தயவு செஞ்சு பாசிட்டிவாக மட்டும் யோசி, நெகட்டிவாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காதே, எனக்கு செம்ம கோவம் வந்துடும், வேண்டாம், அமைதியாக இரு. இல்லைடா ஒரு நிமிஷம் கேள. இல்லை நீ வேண்டாம், நீ எதுவும் சொல்லாத, நீ அமைதியாக உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டொமக்கை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அம்மா கேள. ஓ விட மாட்டானே. சரி சொல்லு என்ன. இல்லை ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சிக்கே உன்னை அமைதியாக இருன்னு மட்டும் தான் சொன்னேன், உன்னை வேறு எதுவுமே கேட்கலாம், அமைதியாக இரு, படு, அமைதியாக கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறான். இரேண்டா ஒரு நிமிஷம் கேட்க விடேன்டா. ஓ படுத்துறானே. சொல்லு. இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் சேர்ந்து செத்து போயிடுறேன், போதுமா. மாமா என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அரை உழுவுது கன்னத்துலேயே. எதுக்குடா அடிச்ச, பின் என்னடா பேசுகிற, நான் அப்புறம் நீ மட்டும் கேட்க வந்த, இப்போ நானும் அடிக்கவா. ஓ அடிப்பியா நீ, இங்கே அடி. அது அடிக்க மாட்டேன்தான், அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு மறுபடியும் அவன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே 2 பேரும் அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ ஆஃப்டர் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. செம்ம பெயினில் ஜேகே இருக்கா. இங்கிட்டே அதை விட மோசமாக அழுதுகிட்டு இருக்கான். ஜேகே கத்துறதுக்கு மீதியாக இவன் கத்திக்கிட்டு இருக்கான், ஜேகே ஜேகே ஜேகேன்னு சொல்லிட்டு. இங்கே ஜேகே தான், ஐயோ
ப்ளீஸ்டா நீ கத்தாதடா, நீ கத்துறத பார்த்தா தானே எனக்கு பயமாக இருக்குது. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு ப்ளீஸ், உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கே ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே தேதான் இல்லை இல்லை நான் இருக்கேன் ப்ளீஸ், நான் இருக்கேனே, உனக்கு வலிக்குதா, நான் இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலே ரெண்டாக்கிட்டு இருக்கான்ட்டே. இங்கே ஜேகே அவனை எப்படியோ கன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்பி விட்டுறான். வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கிறான். வந்துட்டே ஜேகே தான் அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கான் உள்ள. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அழகாக ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. அப்போ தான் டேக்கு மூச்சே வருது. டாக்டர் வெளியில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அவன் குழந்தைய கூட பார்க்கல. ஜேகேக்கு என்னாச்சு, ஜேகே ஓகே இல்லை, அவன் நல்லா இருக்கான்ல அப்படிதான் கேட்குறா. ஸோ டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, பேபி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபியை கையில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் அவன் பார்க்குறான். ஸோ கேர்ள் பேபி அவன் நினச்ச மாதிரியே தேஜு குட்டி பிறந்துட்டா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. அந்த பேபி அப்படி பார்த்துட்டே இருக்கான். வயசுலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவனை சுற்றி அவன் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மூமெண்ட் டேக் ஒரு மாதிரி ரொம்ப நியூவாக இருக்குது. எவ்வளோ ரூடாக இருந்தானோ அதெல்லாம் இப்போ போய் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் ஃபேஸ், அவன் பாடி கார்ட்ஸே அவன் சிரித்து இப்போ தான் பார்க்குறாங்க. அவங்களாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க டேவை. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் டே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போகுது அந்த மூமெண்ட். ஸோ ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ் டேவ் வந்துட்டு ஜேகே பார்க்க உள்ளே போகிறான். ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜேகேயோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு அவன் ஃபோர்ஹெட்லேயே தேங்க்யூ ஸோ மச், உன்னை வளர்த்த மாதிரி இந்த குழந்தைய நான் தான் வளர்க்குவேன் இல்லை மாமா, இல்லை நீ என்னை வளர்த்த மாதிரி இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். டேய் என்னடா யார் பெற்ற குழந்தைய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அது உங்கள் குழந்தைடா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அக்கா வராங்க. ஓ கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்ல, வெள்ளப்படி. என்னடா நான் அவன் அம்மா, போடி நான் அவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி க்யூட்டாக போகுது. ஓகேடா, இது ஒரு நல்ல எண்டிங்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டவங்களும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஒரு வேளை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் வந்துட்டு இதே கான்செப்டில் உங்களுக்காக நான் ஸ்டோரி போடுறேன். அண்ட் சாரி அகெயின் ரொம்ப லேட்டாக போட்டதுக்கு. அண்ட் உங்களுக்கு விஷ் பண்ணவே இல்லை நான். ஸோ டிலீட்டட் ஹாப்பி விஷஸ். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு விஷ் பண்ணுறா அப்படிலாம் யோசிக்காதீங்க, இப்போ தானே டைம் கிடச்சிச்சு. ஸோ சாரி, டிலீட்டட் ஹாப்பி விஷஸ். அண்ட் இன்னொரு இது என்னென்னா, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஸோ நடுவில் வந்துட்டு நிறையா க்ராக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸு. ஸோ நான் அதை நோட் பண்ணல. சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்கடா, ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல், பாய்.